நம்ம கையில் இருக்கிறது டிவூம்ல இருந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற Ditoo அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது. இதில் வந்து பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிக்சல் ஆர்ட் டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளேல பலவிதமான கஸ்டமைசேஷன் நம்ம வந்து பண்ண முடியும். இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் அவுட்புட் வந்து தர்றாங்க. ஸோ ஒரு சாதாரணமான ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கும் இந்த Ditooக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இது வந்து என்ன விதமான குவாலிட்டியில் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வித்தியாசமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸில் இருந்து நம்ம ஸ்பீக்கரை வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரியிங் கேஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் பாக்ஸ் மாதிரி இல்லாமல். ஸோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்தா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்ததாக ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரோட டிசைன் மட்டும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெட்ரோ டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு பழைய கம்ப்யூட்டர் சிஆர்டி மானிட்டரோடு இருக்கிற மாதிரியான ஒரு ரெட்ரோ டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே கீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கியர் மாதிரியான ஒரு கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் பில்டினா பிக்சல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து டிவோம்லேருந்து நிறையா அந்த மாதிரி பிக்சல் மாடல் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்க்ரீன் எந்த விதமான லைட்டிங் கண்டிஷன்லையும் நல்லா பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த ஃபுல் ஸ்பீக்கர்ஸில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம டிவோம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஃபோன்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது அது லேட்டராக பார்க்கலாம். ஸ்பீக்கரோட சைட்லேயே மைக்ரோ எஸ்டிக்கு தனியாக போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி டைப் சி யூஎஸ்பி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்மளோட கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கிற மாதிரி மெக்கானிக்கல் பட்டன்ஸ் வந்து இதில் 6 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்டனுக்கும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் எல்இடி வந்து ஒரு பட்டன் கீழே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இரவு நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் கலர்ஃபுல்லாக வந்து அந்த கீபோர்ட்ஸ் வந்து தெரிகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லுக் வைஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமே இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரோட மொத்த அவுட்புட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதோட பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வந்து பிளேபேக் பண்ண முடியும். இதோட சார்ஜிங் டைம் வந்து 4 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. அது மாதிரி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுது. இதோட வயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும், அப் டு நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் டிவைஸ்லேருந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை Ditooல ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 10 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஆடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதாவது ஹை ரேஞ்சில் நம்ம ஆடியோ வச்சோம்னா கூட அது வந்து எந்த விதமான டிசார்ட்ஸனும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக கேட்குறதுக்கு இந்த டிஎஸ்பி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்பீக்கரோட ரியர் சைடில் ஒரு ரிஃப்ளெக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் கொடுக்கறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப பஞ்சியாக இல்லைன்னா கூட ஒரு கேட்குறதுக்கு வந்து அந்த பேஸ் வந்து லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய லவுட் சவுண்டு நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ணால் கூட கரெக்டான ஒரு சவுண்ட் லெவலை வந்து தர்றதுல இந்த Ditoo ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கரில் ஒரு சாங் ப்ளே பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் எம் அப்படிங்கிற அந்த மெனு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மெயின் மெனு வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் மெனுக்குள்ளே போன உடனே அது வந்து கேம்ஸ், கலரிங் அப்ளிகேஷன், கவுண்ட் டவுன் டைமர், அப்புறம் நாய்ஸ் மீட்டர், அலாம் எல்லாமே வந்து இருக்குது. கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து விர்ச்சுவல் டைஸ், ஸ்னேக், பிளாக் பிரேக்கர், டெட்ரிஸ் இந்த மாதிரியான நிறையா கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபோன் இல்லாமல் டேரெக்டாக இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக டிவூம் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரை ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூசர் கிரியேட் பண்ண அனிமேஷன்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கரில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு ஃபீச்சர் சொல்லணும் அப்படின்னா மிக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மிக்சரை வந்து யூஸ் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து டிலே இருக்குது. நீங்கள் நார்மலாக இதில் ப்ளே பண்ணுறது வந்து ஸ்பீக்கரில் கேட்குறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ஃபன்னாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான பீட்ஸ், சாங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பலவிதமான சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்ம தூங்க வைக்கிறதுக்கு மாதிரி, அதாவது ரெயின்ஃபால், அது மாதிரி கேம்ப் ஃபயர், இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி தூங்குறதுக்கு தேவையான அந்த கலர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நைட்டு நம்ம தூங்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் போர்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நம்ம சின்னதாக கேம் விளையாடும் போது அதில் வந்து நம்ம ஸ்கோர் போர்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெய்லி பிளானர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க, சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த அப்ளிகேஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை இதில் இன்பில்டாக வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால் பேசும்பொழுது இந்த மைக்ரோஃபோன் மூலமாகவே வந்து பேசிக்க முடியும். அது மாதிரி நம்ம ஃபோனுக்கு வர கால்ஸையும் வந்து இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து அட்டன் பண்ணி பேச முடியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத அந்த லோகோ வந்து அப்போதைக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் பாடலில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மொபைலில் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நீங்கள் ஃபோன் உங்கள் கையில் இல்லைனா கூட நீங்கள் வந்து என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்பீக்கர் மூலமாக நம்ம பிக்சல் ஆர்ட் வந்து நம்ம ஓனாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட லோகோ, நம்மளுடைய நேம், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஓனாக பிக்சல் ஆர்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். டிவூம் ஆப்பில் இருந்து டேரெக்டாக இன்டர்நெட் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ரேடியோ ஸ்டேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ப்ளே ஆகும். நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கரை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக 4 மணி நேரம் வந்து அதிகபட்சமாக வந்து செலவாகுது. அது மாதிரி இந்த ஸ்பீக்கரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஃபைனலாக இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை ஒரு சின்ன பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கரில் வந்து இருக்குது. ஒரு நார்மலான ஸ்பீக்கராக மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேயோட, ஒரு கீபோர்டோட, ஒரு ரெட்ரோ டிசைனில் நல்ல ஒரு குவாலிட்டியாக ஸ்பீக்கர் அப்படிங்கிறத மறந்து போகிற அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவூமோட இந்த டிட்டூ அப்படிங்கிற ஸ்பீக்கர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பெனியன் அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5622 ரூபாய்க்கு இண்டிகோகோ அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பேக்கேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விலையை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து இது ஒரு அதிகமான ப்ரைஸாக தெரியும். ஏன்னா 5000 ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணுமா அப்படிங்கிறது தோணும். ஆனால் அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர், இந்த மாதிரி கஸ்டம் பிக்சல் ஆர்ட், இந்த மாதிரியான உள்ள ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்தியாவில் இன்னும் குறைந்த விலையில் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் இந்த ஸ்பீக்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.